அப்படின்னா எவ்வளவு பெரிய தத்துவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யாரு கேட்கிறா? ஆமா, குளித்தலை இருக்கு பாருங்க, கரூர் மாவட்டம் குளித்தலை. அந்த ஐயர் மலைன்னு பேரு. இன்னைக்கு ஐவர் மலை ஐயர் மலையாக மருவி இருக்கிறது. தோகமலை ஐயர் மலை வரிசையா இருக்கா? அந்த ஐயர் மலைக்கு மேல காகம் பறக்காது, இன்னைக்கும் பறக்காது. அங்க மட்டும் இல்ல, அது போல எண்ணற்ற கோயில்கள் உண்டு. ஏன் காகம் பறக்காது? ஈசனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வைத்திருந்த புனித நீரை காகம் அறிந்து விட்டு தட்டி விட்டதாக வரலாறு. வெகுண்ட கோபம் கொண்ட சிவபெருமான், என் ஆலயத்திற்கு மேலே நீ பறக்காமல் போக கடவுது, மீறி பறந்தால் இறப்பா என்ற சாபம். இன்றும் மலைக்கு மேலே பறக்கிற காக்க மின்சாரம் பாஞ்சது போல விழுகுதம்ங்க. எண்ணற்ற அதிசயங்கள் இந்த நாட்டில் உண்டு. என்ன விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் தான் பெருசுன்னு பேசுகிற ஒரு கூட்டம். இந்த உலகத்தில் இந்த உடம்பை படைச்ச இறைவன் இதயம் கெட்டு போச்சுன்னா உங்க இதயத்தை எனக்கு வச்சிடலாம், என்னுடைய இதயத்தை உங்களுக்கு வச்சிடலாம். காலை இழந்துட்டா இன்னொருத்தர் காலை வாங்கி வச்சிடலாம். சிறுநீரகம் கெட்டு போனா மாற்றி வச்சிடலாம். அத்தனையும் மாற்ற முடிஞ்ச இந்த மருத்துவத்துறை விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி, மூளை கெட்டு போச்சுன்னா மாற்றி வைக்க முடியாது. உங்க மூளை எனக்கு வச்சா எனக்கு செயல்படாது, உங்க மூளை தான் செயல்படும். அப்போ மாறுது இல்ல, பண்ண முடியாது. சரி, அது போகட்டும். கையெழுத்து உங்க கையெழுத்தை நான் போட்டுடலாம், என் கையெழுத்தை நீங்க போட்டுடலாம், என்னுடைய ரேகையை நீங்க வச்சுக்க முடியுமா? அப்போ இத்தனை கோடி மக்களுக்கும் ரேகை தனித்தனியாக வச்சிருக்கிறானே, அவன் பெரிய ஆள் இல்லையா? கண்டிப்பா யோசிச்சோமா நம்ம? ஒவ்வொருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு ரேகை இல்லையே. அப்ப கைக்குள்ள இருக்கக்கூடிய ரேகையை கூட மாற்றி அமைக்கிற வல்லமை இறைவனுக்கு இருக்கின்றால் அந்த இறைவனை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? ஒரு ஓட்டை உள்ள குடத்துல தண்ணியை நிறுத்தி வைக்க முடியாது. ஒட்டி வச்சா கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒழுகிறோம். ஒரு ஓட்டையே நம்ம அடைச்சி தண்ணியை நிறுத்த முடியாத இந்த பிறவியில இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டையை வச்சு இதுக்குள்ள அந்த மூச்சை நிறுத்தி இருக்கிறானே, அவன் யாரு, எங்கே இருக்கிறான் என்பதை உணர்ந்தோமா? அந்த உடம்பு தானா வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்துச்சு, எதற்காக வந்தது என்ற சிந்தனை இல்லை. பார்த்தீங்களா? தட்சிணாமூர்த்தி இப்படி விரல் வச்சிருக்கிறார், ஐயப்பன் விரல் வச்சிருக்கிறார், மாணிக்கவாசக சுவாமிகள் இப்படி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? சின்முத்திரை. சின்னனா ஞான, முத்திரைனா அடையாளம், ஞான அடையாளம். இது சிவாத்மா, இந்த பெருவிரல் பரமாத்மா. சிவனை சிவனோடு சேர்க்கணும். எப்போதுமே சிவனும் சிவனும் பிரிஞ்சே இருக்காங்க, ரெண்டு சேராது. சேர்க்கறது சின்ன விஷயம் இல்லை. யாரோட சேர்ந்திருக்கு சிவன்? ஆணவ மலம், கண்ம மலம், மாயமலம், மும்மல பட்சிகளோடு சேர்ந்திருக்கு. மூன்று மலங்களும் நீங்கி மலபரிபாக ஏற்படும் போதுதான் சிவன் சிவனோடு சேரும். சரி, சிவனுக்கும் சிவனுக்கு என்ன வித்தியாசம்? சிவன் எழுதுனோம்னா சுழி இருக்கு. சிவன் யாரு? ஆத்மாக்கள், உயிர்கள். உயிர்களுக்கெல்லாம் ஒரு சுழி உண்டு. சிவன் எழுதி பாருங்க, சுழி இல்ல. சீனா வானா இன்னன்னா, சிவன்னா சீ என்ன வானா இன்னன்னா, ஒரு சுழி தான் வித்தியாசம். நமக்கெல்லாம் சுழி சரியில்லை, கண்ட இடத்துலையும் சுத்துறோம், ஒரு வயலும் சொல்லு பேச்சும் கேட்கறது இல்லை. அப்போ சுழி சரியா இருக்கணும் அப்படின்னா இறைவன் ஆலயம் தொழுவது சாலவு நன்று. என்றால் ஆன்மா, லயம் என்றால் ஒடுக்குவது. இந்த ஆன்மாவை ஒடுக்கக்கூடிய இடம் ஆலயம் தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்து என்ன செய்ய? கோயிலுக்கு போயாச்சுன்னா தலை வணங்கி தான் ஆகணும். எல்லாரும் பெரிய ஆள் தான். எனக்கு தான் நரசிம்மராவை தெரியும், மோடியை தெரியும், எல்லாரையும் தெரியும். எனக்கு நண்பர் தான், என்னோட படிச்சவர் தான் சொல்லுவோம். எம்ஏ வந்துட்டா அவங்க எல்லாம் கிட்டத்தில் வர முடியுமா?